ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பில்லியனர் ஃபால் இன் லவ் வித் அ தீஃப் ஓட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இதோட கதை புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நெக்கில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பட் போயிருப்பார், பண்ணாமல் போயிருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன அவன் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நரன்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க, நான் பண்ணுறது எல்லாமே திருப்பி நீ ரிட்டன் பேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் அதுமாரி பண்ணவே இல்லை. ஒரு வழியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டோவில் கிஸ் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவருக்கும் மேக்கப் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆஃப்டர் த மேக் அவுட் இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜங்குக்கு அப்படியே ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துருக்காரு. ஓகே, இப்போ என்னென்னா இவளுக்கு நம்ம கிஸ் பண்ணலனாலும் அவள் வெயிட் பண்ணுறா. பட் ஸ்டில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு கிடைக்கலங்கும் போது அவள் அந்த இடத்த அப்படியே தள்ளி போக பார்க்குறா. ஸோ நான் அவளை அப்படியே விட்டுட்டேன்னா அவள் என்ன பண்ணுவா, கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணுவா. தென் அதுக்கப்புறம் என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவா. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவளுக்கு லவ்னால் எப்படி புரிய வைக்கிறது? நான் பண்ணுறது வெறும் லஸ்ட் மட்டும் கிடையாது. நான் ஏன் முதல்ல அவளை லவ் பண்ணேன் தெரியலையே. எந்த ஒரு குவாலிட்டியுமே கிடையாது அவளுக்கு. நான் என்ன பண்ண போகிறேனே தெரில. பட் அவள் தான் எனக்கு வேணும். வேறு யாருக்கும் எந்த பிளேஸும் என் மனசில் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே தூங்கின மாதிரியே அவரோட இடுப்பை லைட்டாக கிராப் பண்ணி அப்படியே இழுக்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. எழுந்திரிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. எழுந்திரிட்டேன் பாஸு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. ஏன் பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளமாக என்ன? ஆமாம், என்னாச்சு? என்னோடய எனிமி ஒருத்தவன் நான் கஷ்டப்பட்டு ஆர்டர் வாங்கியிருந்ததை நேக்காக என்கிட்டேருந்து தட்டி எடுத்துட்டான். இப்போ அதை எப்படி நான் சரி பண்ண போகிறேன்னு தெரில. யார் அவன்? அவன் அவன் ஒரு எனிமி. நீ சொல்லு பாஸு, யார் அவன்? ஏன் சொல்லிட்டா அப்படியே பாஞ்சு போய் எல்லாம் பண்ணிடுவியா? ஏன் அப்போ உன் கஷ்டத்தை நீ என்கிட்ட சொல்ல மாட்டியா? சரி, அவன் கிம்ஸ் கம்பெனி. கிம்ஸ்? ஆமாம், அது அவ்வளோ பெரிய கம்பெனி ஆச்சு. ஹலோ, நானும் நிறைய பெரிய கம்பெனி தான் வச்சுருக்கேன், தெரியுதா? உன் கம்பெனி பெரிய கம்பெனி தான், யார் இல்லைன்னா? அவன் உனக்கு எனிமியா? என்ன மாதிரி ஆர்டர் எடுத்தாங்க? உனக்கு சொன்னால் புரியாது, விடு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ இப்போது நீங்கள் அதே தான் யோசிச்சுட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடனே வந்து இந்த மாயா பிள்ளைக்கு கால் பண்ணிவிட்டு இதுமாரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் குளிக்கிற நேரமாக பார்த்து அந்த பிள்ளைகிட்ட கேட்குறீங்க. ஆமாம், இதுமாரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை சொல்லுது. அந்த பிள்ளைகிட்டேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வாங்கியாச்சு. இப்போ அவர் வராரு, ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் கண்ணாடி கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கிட்டக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் அப்படியே கிஸ் பண்ணிட்டு, சரி நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், நீ வா பொறுமையா. பாஸு, நான் உன் பாடி கார்டு, நானும் வரேன் இரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலையில் ஒரு மாதிரி கை வச்சுட்டு அவர் வந்து அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் குளித்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்போ கடைக்கடன் கிளம்பிட்டு போகலாமா அப்படிங்கிறீங்க. சரி வா போகலாம். இப்போ 2 பேருமே காருக்கு போயாச்சு. காரில் போயிட்டு ஏறி உட்காந்துட்டு ஒன்றுமே பேசல. அந்த துருத்துருன்னெலாம் பேசுவீங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் மைண்டுக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கே ஃபீல் ஆகுது. என்ன இவ பண்ணுறா, ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் அவர் ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே உங்களை விட்டுட்டு வராரு. இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களோட அந்த ரூமுக்கு, அதாவது அவரோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஒரு நிமிஷம் பாஸு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அந்த மாயோட ரூம், அதாவது அவரோட செக்ரட்டரி அவங்களோட ரூமுக்கு போகிறீங்க. அந்த பிள்ளைகிட்ட வேறு ஏதாவது அப்படின்னு நீங்கள் கேட்கவே வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயப்பிள்ளை சொல்லுது.
ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியானது கிடையாது. அவங்க ரொம்ப பெரிய கேங். அவங்களால உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லுது. பாரு, என்னமோ சொல்லுவாங்களே, சிறு துரும்பும் பல் குத்த உதவும்னு, அந்த மாதிரி தான். இத்தனோடு இருக்கிறன்னா அத்தே பெரிய கம்பெனி எப்படி ஆடுறன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயிட்ட இருந்தீங்க சொல்லிட்டு அப்புறம் கடைசியா மாயா இப்போ நான் என்ன பண்ண போகிறேனோங்கிறத அவர்கிட்ட எப்பயுமே சொல்லாத, சரியா? ஆனால் எதுவும் சொல்லாத ப்ளீஸ். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லுது. இப்போது நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்குது அப்படிங்கிறீங்க அவர்கிட்ட. எதுக்கு வயிறு வலிக்குது? அந்த 3 நாள் அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. நான் ஒரு பொம்பளை பிள்ளை பாஸு அப்படிங்கிறீங்க. சரி வீடு போ. என்னது 3 நாள் வர மாட்டேன்? சரி கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓகே, ஏதாவது இருந்தால் கால் பண்ண பாஸு, நான் ஓடி வந்துடுவேன் உனக்காக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் கடற்கடன் கீழே போகிறீங்க. அந்த கிம்ஸ் கம்பெனிக்கு முதல்ல லொக்கேஷன் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க. இப்போ நீங்கள் நிற்கிற இடமே கிம்ஸ் கம்பெனி தான். அப்படியே நீங்கள் உங்கள் பைக்கை போட்டுட்டு நீங்கள் பைக்கை எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க. அப்படியே அந்த வாசலை பார்க்குறீங்க. பெரிய கம்பெனி தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே தான் அதே இடத்துல தான் நிற்கிறீங்க. அங்கே நிறைய பேர் போகிறாங்க வராங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நைட்டு ஒரு 11 மணி ஆயிருக்கும். இப்போது ஒரு கருப்பு கலரில் காரு, நல்லா நிறைய பேர் ஒரு 2-3 பாடி கார்ட்ஸ் வந்து கிடைக்கணும்னு போகிற மாதிரி, அங்கேருந்து ஒரு மனுஷன் அப்படி கார் உள்ளே ஏறி உட்கார மாதிரி. பரவாயில்ல, ஒரு வழியாக அவனை பார்த்துட்டேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க அந்த கருப்பு கலர் காரை. அவரோடு சேர்ந்து 2 பேரும் ஒரு பாடி கார்ட்ஸ் போகிறாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா கிம்ஸோட வீட்டுக்கு போயிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. வீட்டுக்கு வாசலுக்கே போனாலுமே அங்கே வந்து நிறைய பேர் பாடி கார்ட்ஸ்லாம் வந்து அவங்கள அப்படியே அள்ளீக்காக தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போது அதே மாதிரி இந்த கிம்ஸ் கம்பெனிக்கு பின்னாடி அப்படியே பைக்கை நிப்பாட்டி போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஏறி குதிச்சு அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா கிரவுண்டாக இருக்குது, நிறையா பிளான்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே படுத்துட்டீங்க. இப்போ நிறைய பேர் அங்கங்கே நிறைய பாடி கார்ட்ஸ் நிறைய அப்படியே ஒரு மாதிரி சேஃப்கார்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய வசதியாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அவங்க வீட்டுக்குள்ளே போய் ரூம்குள்ளே போய் எப்படியோ யார் யாருக்கும் ஒன்றுமே தெரியாமல் ஒரு வழியாக ரூம் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறீங்க. இங்கே பார்த்தா வேறு ஒரு ரூம், அங்கே பார்த்தா வேறு ஒரு ரூம், இங்கே பார்த்தா என்னென்னமோ நடக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே தாண்டா ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கவே அவரோட ரூம் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இவன் தான் கிம்ஸா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டு பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் அப்போ தான் அந்த பாத்ரூம்லேருந்து வெளில வருவார் போல். நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறீங்க. இப்போது அவரோட பாடி அப்படியே திரும்புகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே லைட்டாக ஒளிஞ்சு கொஞ்சோண்டு மட்டும் உங்கள் ஃபேஸ் அப்படியே வெளில வந்து பார்க்குறீங்க. இந்த மனுஷன் யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வெறும் அந்த டவலில் இருக்கிற அந்த மனுஷன் வேறு யாரும் இல்லை, கிம் நம்ஜூன் தான். வா, பாடி பில்டர் மாதிரி இருக்கான். கடவுளே, நான் ஜங்கு கூடது தான் அப்படி இருக்கும்னு நினச்சா இவன் பாடி என்ன அல்டிமேட்டாக இருக்குது. எப்படி வெளியில் உள்ளவங்க இந்த பணக்காரவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களா? சரி, ஓகே, நம்ம என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை முதல்ல தெளிவாக பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கிட்டு என்ன நல்லா ரொட்டீன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நம்ஜூன் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது அவன் ஒரு வழியாக தூங்கிட்டான், லைட்லாம் ஆஃப் ஆகிட்டு. ஸோ இங்கே தான் நீங்கள் உங்களோட திருட்டுத்தனமான அந்த தந்திரத்தை காட்டிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக பேசிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீவ் தானே. ஸோ உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன நேக்காக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே.
ஸோ அவர் நல்லா தூங்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் 1-2 நீங்கள் இருக்கும் போதே அவர் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஃபைல்ஸ் அப்படியே தேடுறது, தென் வந்து கம்ப்யூட்டரில் என்னென்னு பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பார். ஸோ அவர் பண்ணிகிட்ருக்கும் போது அவர் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து பண்ணியிருக்கவே உங்களுக்கு நல்லாவே விரும்பம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆனால் என்னென்ன பட்டன்ஸ்லாம் அழுத்தினார் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லேப்டாப்ஸ்லாம் திருப்பியும் அவருக்கே தெரியாமல் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு இப்போ உங்களுக்கு தெரியல. நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க, என்னது 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 அப்படின்னு யோசிச்சுட்டு என்னென்னமோ அடித்தார். அந்த வச்ச அந்த கை பிரிண்ட் எங்கெங்கெல்லாம் போச்சு, அந்த அசைவு எங்கே போச்சுன்னு மட்டும் தான் தெரியும். மற்றபடி என்ன அழுத்தினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்படியே நீங்கள் லைட்டாக யோசிச்சுட்டு என்ன பாஸ்வேர்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறீங்க, பார்த்தா ஒர்க் ஆகலை. இன்னும் எது தப்பு போட்டுட்டேன், ஏவாடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு யோசிக்கிறீங்க. ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி இப்போ ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கே மெயில்ஸ் நிறையா வந்திருக்கு. அந்த மெயில்ஸ் அப்படியே நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அந்த மெயிலில் நிறைய யாரோ ஸ்பை பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது ஜங்குக்கோட ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஸ்பை இருக்குது. அந்த ஸ்பை மூலியமாக தான் இவர் என்னென்ன இடத்துலேருந்து காண்டாக்ட் பண்ணுறாரு, இல்லை ஏதாவது பார்ட்னர்ஷிப் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் போது இங்கே அந்த நம்ஜூன் கிம்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதை அவர் கையிலேருந்து தட்டி பதிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் இவனுக்கு வர வேண்டிய எல்லா ஆஃபர்ஸும் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா அஃப்கோர்ஸ் நம்ம தான் டாப் லீடிங்கில் வருவோம், அவன் கம்மியாகிடுவான் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மெயில்ஸ் எல்லாத்தையுமே என் அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பிடுறேன். வேறு யாருக்காவது அனுப்பினா பெரிய பிரச்சனை ஆகிடும். மாட்டினா நான் தான் மாட்டணும், வேறு யாரும் மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ எல்லா மெயில்ஸையுமே உங்களுக்கு அப்படியே நீங்கள் டைரெக்டாக பண்ணிட்டு அந்த மெயில்ஸ் அனுப்பினது எல்லாத்தையுமே அதை எடுத்து டெலிட் பண்ணிட்டீங்க. இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, டக்குன்னு பார்த்தா யாரும் திரும்பிட்டாங்க, இப்படி சொல்லி கிடக்குன்னு அப்படியே அந்த இதை அப்படியே மூடுவாங்கள்ல, பொறுமையாக அந்த லைட் ஆஃப் ஆகல, அந்த மாதிரி மூடிட்டு அமைதியாக இருக்கீங்க. நல்ல வேலை. அப்படியே பொறுமையாக ஷட் டவுன் பண்ணிட்டு அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே அந்த இடத்துலேருந்து நான் வந்துருப்பீங்க. அன்றைக்கி எவ்வளோத்தையும் படும்போது நல்ல கிரிமினல் மூளை எல்லாமே இந்த க்ளவுஸ் போட்டுட்டு தான் எல்லாமே நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ கம்ப்யூட்டரை யார் ஆக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படியே எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி கண்ணும் காணாத மாதிரி அதே இடத்துல அப்படியே போயாச்சு. இப்போ நீங்கள் செவரே குதிக்கிறீங்க. அப்போ பார்த்தா உங்களுக்கு மொபைல் வைப்ரேட் ஆகுது. யாருன்னு பார்த்தா ஜங்குக்கிட்டேருந்து வருது. மூக்கு வைத்திருச்சு போல நம்ம ஆளுக்கு. சரி அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளியிருந்து போகும்னு சொல்லிட்டு பைக்கெலாம் ஆன் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் பைக் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ பாசே சொல்லு, எங்கே இருக்க, முதல்ல எங்கே இருக்கன்னு கேட்டேன். வே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வித்தின் ஒரு 5 minutes அவர் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கிடக்குன்னு அவரோட ரூமுக்கு போகிறீங்க. அப்படியே அந்த க்ளவுஸ்லாம் கழட்டி வர வழியில் அப்படியே கழட்டி விட்டு எரிஞ்சிட்ருப்பாங்களே அந்த மாதிரி போன அடுத்த செகண்ட் அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, அந்த பெட்டில் உட்காந்துருக்காரு. அப்படியே லைட்டாக அப்படியே கீழே அப்படியே நம்ம உட்காந்துட்டு அவரோட தைஸை பிடிச்சிட்டு அப்படிங்கிறீங்க. அவரோட உங்களே பார்க்குறாரு. எங்கே போனேன், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான் தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே போனேன்னு கேட்டேன். அந்த பதிலுக்கு மற்ற எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கேன். எங்கே போனேன் சொல்லிட்டு எங்கடி போனேன், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்கள் கம்பெனியில் எவனோ ஸ்பை இருக்காங்க. என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் தப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் மொபைலை எடுத்து அவருக்கு நீங்கள் அனுப்பி விட்டீங்களா, உங்களோட மெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நீங்கள் அனுப்பியிருந்துருப்பீங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று அனுப்புகிறீங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான மெயில்ஸ் உனக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறாரு. முதல்ல இதெல்லாம் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோக்குள்ளே இவ்வளோ மூளையா அப்படிங்கிற மாதிரி இங்கே ஷாக்கில் உங்களை பார்த்துட்ருக்காரு. ஷாக்கார பார்த்தியா, இந்த 1-2 மெசேஜ்லாம் பார்க்கும்போது உனக்கு ஸ்பை மாதிரி தோணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கை பார்த்துட்டு ஸ்பை மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாரு. யாராக இருக்கும், சரி இதை எப்படி நீ கண்டுபிடிச்ச,
கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தான். என்ன பண்ணா? கிம்ஸ் கம்பெனிக்குள்ளே போயிட்டான். அவன் டேபிள்லேருந்து எடுத்ததா? இல்லை, அவன் வீட்டிலேருந்து எடுத்தது. வீட்டுக்கே போயிட்டியா? ஆமாம். பாஸ்வேர்டு, லேப்டாப்ஸ் நிறையா இருக்குமே, நிறைய சேஃப்டி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லூஸ் மாதிரி பேசாத. உனக்கு இந்த ஃபைல்ஸ் எப்படி கிடச்சிது? நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அவன் வீட்டுக்கு போனேன், அவன் ரூமுக்கு போனேன், மறைஞ்சிருந்தேன், என்னென்ன பண்ணான்னு நோட் பண்ணேன். தூங்கினதுக்கப்புறம் இந்த வேலையை பார்த்தேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் தெளிவாக பண்ணியா இல்லையா? தெளிவாக தான் பண்ணேன். ஆமாம், உனக்கு ஒரு திருடுறது கூட லாய்க்கு இல்லை. என்கிட்ட எனக்கு தொக்க மாட்டேங்கிட்ட. இதில் நீ இந்த பார் பாஸு, க்ளவுஸு கூட இந்த பார் நம்ம ரூமுக்கு வெளில தான் இருக்கும், போய் பார்ப்போ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. மாட்டினா எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? அதை விடு. அதனால தான் நான் உனக்கு அனுப்பலை. மாட்டினா நான் தானே மாட்டிப்பேன். இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஸ்பையை முதல்ல பாரு. நம்ம மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிறவனு கூட நம்பிடலாம், இந்த முதுகில் குத்துறவனை மட்டும் நம்பவே கூடாது. முதல்ல அது எதுன்னு பார்த்து கிளியர் அவுட் பண்ணுற வழியை பாரு. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 கூட அவன் எல்லாத்தையும் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு அடி மேலே அடி கொடுத்து உனக்கு கீழே தள்ளுறது அவனோட பிளான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு பாஸு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறாரு. இந்த அளவு பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏன்னா உங்களோட சேஃப்டி கூட நீங்கள் பார்க்காம அவருக்காக இறங்கி வேலை பார்க்குறீங்களே, அதனால் அவருக்கு ஹார்ட் ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல பாஸு, இப்போ தான் நான் சாப்பிட்ற சாப்பாடு எனக்கு ஒழுங்காக உடம்புல விட்டும் தெரியுமா? பத்தியா, திருடின்னு சொல்லிட்டு இருந்தால, என் திருட்டு வேலை எப்படி இருக்குது பத்தியா? எனக்கு ஒத்தவே இருக்குது. ஆனால் இதே அடுத்த இடம் பண்ணாத தப்பு. அவன் பண்ணுறது மட்டும் தப்பா தெரியலையா? சொல்லு. நியாயம்னு பேசுகிறியே, அந்த நியாயத்தை கட்டி பிடிச்சிட்டு இருந்தால் நான் கீழே தான் விழுந்து கிடந்திருக்கணும். நான் இப்போ என்ன பண்ணிவிட்டேன்? அவனோட ரகசியத்தை ஏதாவது எடுத்தேனா? என்ன எதுன்னு பார்த்தேன்னா ஸ்பை கிடச்சிது, உன் விஷயமா இருந்துச்சு, அதனால எடுத்தேன். இது உனக்கு உதவி தான் நான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா அதை தெரிஞ்சுக்கோ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரி பாப்பாடு, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபேஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து படுக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு வழியாக ஒரு நைட்டு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்பா பாடா, இனிமேல் நீ என்ன எப்படி அடிக்கிறேன்னு பார்க்குறேன்டா. கிம்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு இருந்துட்டுருக்காரு. இப்போது இதில் யார் ஸ்பையாக இருப்பா? இந்த விஷயத்தில் நான் என்னை தாண்டி வேறு யாரும் நம்பக்கூடாது. ஆமாம், இன்க்ளூடிங் மாயா. நானே தான் கண்டுபிடிக்கணும். இதை ஸ்பையை தள்ளினா தான் நான் அனுப்பின இந்த விஷயம்லாம் எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள தாண்டி வேறு யாருக்கும் தெரியாது. மாயாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. இப்போது ஒரு மார்னிங் ஒரு 4 o'clock இருக்கும். இப்போ உங்கள் சைடில் பிசைட்ஸில் படுத்துட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே லைட்டாக உங்கள் ஹேரை மட்டும் கோதி விட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து திரும்பிட்டு பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரை ஹக் பண்ணுறீங்க. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவரை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் மார்னிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அவரும் கிளம்பியாச்சு, ஆஃபீஸ்க்கும் போயாச்சு. போனதுக்கப்புறம் ஸோ நீ வெளில ஓகே சார், ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ வெளில போயிட்டு கேன்டீனில் போயிட்டு அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க. அப்போது மாயாவை அவர் கூப்பிட்றாரு. ஸோ உள்ளவா? ஓகே சார் அப்படி சொல்லி இப்போ அந்த பொண்ணு வந்துட்டா. நம்ம டீலிங்ஸ் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த டீலிங் போடுறோம், அது கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. யாருக்கு சார்? கிம்ஸ் கம்பெனிக்கு. ஓகே சார் சொல்லுங்கள். அந்த டீலிங் இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டீலிங் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எப்படி சொல்லணும்னா
ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அந்த மனுஷன் பண்ணி காட்டுறாரு. சூப்பர் சார், கண்டிப்பாக இது வேறு லெவலில் இருக்குது. அவர் நினச்சே பார்க்க முடியாதது தான். நம்ம டீம்கிட்ட சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃப்யூச்சரில் இது பார்த்துக்கலாம். நான் சொல்கிறேன், அது வரைக்கும் யார்கிட்ட சொல்லாத. ஓகே சார். அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இப்போது ஜங்குக்கு அப்படியே அந்த மாயாவை பார்க்குறாரு. பிகாஸ் மாயா தான் பண்ணியிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு செம்ம டவுட்டாக இருக்குது. எதனால் பண்ணா, ஏன் பண்ணா, எனக்கு ஏன் தெரியல, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கவே, பாஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் பதக்கன்னு வந்து நிற்கிறீங்க முன்னாடி. என்ன பாஸ் பண்ணுற? எல்லாமே முடிஞ்சிடுச்சா? நைட்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்த போல். முடிஞ்சிட்டுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் அந்த ஸ்பையை 2 நாளில் கண்டுபிடிச்சிருவேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்? ஆனால் எவிடன்ஸோட கண்டுபிடிக்கணும்ல, அதனால் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். குட். பாஸு, உனக்கு என்ன மாயான்னு தோணுதாண்ணா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது நீயா இருப்பியோன்னு தோணுது. எப்படி ஸ்பையை நானே நோங்கிட்டே வந்து சொல்லிடுவேன், நான் தான் ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக எவிடன்ஸ் எல்லாத்தையும் உசுரை கொடுத்து அங்கே போராடி எடுத்துகிட்டு வருவானா? ஒரு வேளை இப்படிலாம் பண்ணால் உன் மேலே சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ ஏன் செய்ய மாட்டியா? கடவுளே, உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா என் புத்தி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அவரோட ஷூ கிட்டே போயிட்டு அப்படியே அவரோட காலில் ஒரு ஷூ இருக்கும், அதை கட்டிட்டு துப்புன்னு உங்கள் தலை மேலே அடிச்சுக்கேன் ஹே அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்துறாரு. பரவாயில்லையே, நிறுத்துறது அளவுக்காவது உனக்கு பாசம் இருக்கே என் மேலே. என் ஷூ ஏதாவது எண்ணெயாக போயிடுச்சுன்னா, தலையில் வேறு எண்ணெய் வச்சு நான் பார்த்தேன். எவ்வளோ காஸ்ட்லியான ஷூ தெரியுமா? செருப்பு எடுத்து அடிச்சுக்கொடி. கோவமாக போகிறேன். மயிர் என்ன சொன்ன? இல்லை என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? மயிர் போதுமா? போடா. பார், நீயா வந்து என்னோட ஷூவை உருவி மண்டையில் அடிச்சுக்கிட்ட. அதுக்கு இதெல்லாம் நடக்கும் நான் சொன்னேன், அதுக்குன்னு நீ என்னை திட்டுவியா? உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லைல்ல. பாசமா? வேணா லஸ்ட் இருக்குன்னு சொல்லிக்கோ அப்படிங்கிறாரு. அதுதான் எனக்கும் இருக்கே, யார் இல்லைன்னா. அப்புறம் எதுக்கு நான் பாசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்? சொல்லு. ஆனால் நான் பாசத்தோடு தான் பண்ணேன் தெரியுமா? என்ன பண்ண? வீட்டுக்கு போனது. அது உன் தொழில், நீ தானடி சொன்ன. பாரு, எனக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் நான் நேற்று உனக்காக ரிஸ்க் எடுத்தேன். நான் அந்த நிமிஷம் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஆமாம், உனக்கு அந்த சின்ன நன்றி கூட தெரில. உன் மூளைக்கு வந்துட்டா கம்யூனிட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஓயோ கோவப்படாத. சரி தா. என்னது? என் செருப்படி. எதுக்கு? பரவாயில்ல, என்னையாக இருந்தாலும் மெய்ட்ஸ் இருக்காங்க, துடைக்க சொல்லிடுறேன். நீ அடிச்சிக்கோ. பாதிலே வர நிறுத்திட்டேனா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டுடி. அப்போ தான் உனக்கும் மனசாட்சி உறுத்தாது. ஐயோ நல்லாவே அடிச்சுக்கலையே அப்படின்னு தோணும். அடிச்சுக்கோ. இந்தா. கொடுங்க. இந்தா அப்படி சொல்லி கொடுக்குறாரு. அப்படியே டக்குன்னு அவரோட கதவை அப்படியே திறந்து போட்டு தொக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷூ அப்படியே தூக்கி விட்டு எரிஞ்சிட்டிங்க. போய் எடுறி. முடியாது, கால் இருக்குல்ல, போ. எல்லாத்துக்கும் மெய்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க, மெய்ட்ஸு. நான் பாருவாயான் எடுத்துட்டு சொல்லிட்டேன். வேணா நீயே போய் எடுத்துக்கோ. ஒத்தக்கால் நோண்டி டிடுக்குன்னு பா. எடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுடா ஜங்குக்கு. ஆமாண்டா ஜங்குக்கு. கண்டிப்பாக நைட்டு அவதிப்படுவேன். போடா.
என்னை பற்றி உனக்கு தெரியல. இப்போ எடுக்க மாட்டேல? எடுக்க மாட்டேன்டி, நீ தாண்டி எடுக்கணும். நீ தானே தூக்கி போட்ட. உன்னை யார் உன் ஷூ எனக்கு கையில் கொடுக்க சொன்னா? உனக்கு வேணா நீ தான் எடுத்து வேணா, போ நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. கை அப்படியே கிராப் பண்ணிட்டாரு. கடைசி வார்னிங்காக கேட்குறேன், கெடுக்க முடியுமா முடியாதா? நீங்கள் அப்படியே அந்த டையை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, பாஸு முடியாது நீயே பொறுக்கிக்கோ போ. இது பாரு, ஏய் முடியாது. இப்போ அவர் அப்படியே போகிறாரு. அப்படியே கால் ஒரு மாதிரி நொன்ற மாதிரி இருக்குது. நொண்டிகிட்டே அப்படியே போயிட்டு அவரோட ஷூ எடுக்க போகிறாரு. டக்கு நீங்கள் அதை ஷூ எடுத்துகிட்டு, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க விட மாட்டேன் நீ அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்க்குறாரு, என்ன பண்ணுறேன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாரு உங்களை பார்த்து. தெரிகிறது பாஸ், ஷூ வேணும்ல? கிடைக்காது, கொஞ்ச நாள் ஷூவே இல்லாமல் இருங்க. ஹலோ, இந்த ஒரு ஷூ தான் எனக்கு ஷூன்னு கிடையாது. நான் ஆர்டர் பண்ணேன்னா அடுத்த செகண்டே என் காலுக்கு பக்கத்தில் வந்து ஷூ வந்து நிற்கும். புரிஞ்சுதா? அதை நிற்காம அது என்ன தூக்கி போட்டேன்னா எடுத்து போட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, நீ இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்குது. என்ன இன்சல்ட்டிங்? என்ன வைப்பேன் தான். ஏன் நீங்கள் என்ன வைக்க மாட்டீங்களா உங்கள் மண்டையில்? அதுக்கு நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா? எனக்கு எனக்கு காண்டாகுது. அதுமாதிரி நீங்கள் ஏன் சொன்னீங்க? சொல்லுங்கள், அது முதல்ல சொல்லுங்கள். ஆமாம், என் ஷூ என்ன ஆகாதா? தலையில் அடித்தானா? அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அந்த ஷூ நீ கையில் வச்சுருக்கிறது? அதுக்கு நீ வர்த்தே கிடையாது. அப்படியே நீங்கள் அவர் காதுக்கிட்ட போயிட்டு, அப்போது இந்த ஷூவோட உங்களுக்கு வர்த்து கம்மியா? அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அது இல்லை பாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கு நான் வர்த்தே இல்லைன்னு சொன்னீங்களா? வர்த்தம் இல்லாத கேர்ளை அப்புறம் எதுக்கு நீங்கள் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏய் அப்படிங்கிறாரு. இல்லை 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 நான் சொல்கிறேன், ஆனால் உங்களோட ஒர்த் இவ்வளோ கம்மியாக இருக்கணும்னு நினச்சி பார்க்கல ஜாங்குகா. ஐயோ என்ன ரொம்ப விரையத்துறோம். என்னங்க சே, இந்த ஷூக்குள்ள மரியாதையே போயிடுச்சு. யாரு காலில் போய் பாடுறப்ப பத்தியா அப்போ என்னங்க அந்த ஷூ அப்படியே அப்படி விட்டு எறிஞ்சிட்டு, இந்த ஷூ நான் ஜென்மத்துக்கு போட மாட்டேன். சரி கொடு, நான் சேல் பண்ணிக்கிறேன், கொடு. அந்த ஒத்த செருப்பு வச்சு நீ சேல் பண்ண போறியா? அப்போ இந்த ஒத்த காலை வச்சு நீங்கள் நடக்க போகிறீங்களா? அது ஏன் பாடு, அதே மாதிரி அதுவும் ஏன் பாடு. இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிட்டார். வித்தின் 10 minutes அடுத்த ஒரு ஷூ வந்திருக்கும். ஸோ அவர் போடும்போது இந்த ஷூவை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் நினப்பு தான் வருது, ஷூவோடு உங்களுக்கு வர்த்து கம்மியாக, நான் போயிட்டு ஷூவோடு மட்டமாக போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அப்படி ஒரு மாதிரி காண்டில் அந்த மனுஷன் நின்றுட்டுருக்காரு. இப்போது அவர் இந்த இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறாரு. கடுக்கடுன்னு தான் இருக்கார். ரூமுக்கு வர்றாரு. அங்கே அவர் குளிக்கிறாரு. நீங்கள் சட்டையே பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணுறான்னு கூட நீங்கள் எட்டி கூட பார்க்கல. நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு ஹே ஹேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ளூடூத் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் அப்படியே பாட்டுக்கு வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே இஞ்சி தின குரங்கு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அந்த ப்ளூடூத் அப்படியே டப்புன்னு ஆஃப் பண்ணுறாரு. என்ன பாஸு? பாஸு கிடையாதுல்ல, நீ செருப்போட வர்த்து கம்மி தானே. என்ன சொன்ன? இல்லை என்ன சொன்ன புரியல. ஓ செருப்பு இல்லை, ஷூ. கரெக்டா அந்த ஷூவோட வர்த்து கம்மி தானே. நான் வர்த்து கம்மினா அப்போ நீ என்ன பாஸு? என்னல் பாதியாச்சே நாடு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகிட்டாரு. என்ன பாஸு சண்டை போடுவா? என்ன சொன்ன இப்போ? என்னுள் பாதி ஆயிற்றே. டக்குன்னு அந்த ப்ளூடூத்தை போட்டு அவர் மட்டும் அந்த பெட்டில் போய் உட்காந்துட்டாரு. என்ன பாஸு இதுக்கிற மூஞ்சி தூக்கி வச்சுப்பேன், வா சண்டை போடுவா, ஜாலியாக இருக்கு. வர்த்து இல்லாதவனே வா. என்னை பார்த்து வர்த்து இல்லைங்கிறியா? நான் வர்த்து இல்லைங்கிறியா? நான் எவ்வளோ எவ்வளோ கோடிக்கு உள்ள உரிமையாளர் தெரியுமா? இவ்வளோ பணம் என்கிட்ட எவ்வளோ
இவ்வளோ இவ்வளோ எம்ப்ளாயீஸ் எனக்கு கீழே இருக்காங்க தெரியுமா? இவ்வளோ பெரிய வீடு பங்களா எவ்வளோ இவ்வளோ இருந்தோம். அப்புறம் எதுக்கு ஒன்றுமே இல்லாத என்ன நீ செலக்ட் பண்ணியா? காரு, வீடு, பங்களா, எம்ப்ளாயீஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க போது எதுக்கு நீ என்ன பார்த்தோன்னே நான் அவ்வளோ அடமாட்டேன்னு தெரிஞ்சும் என் கூட இருந்தியா? என்னை எப்படியாவது உன் பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஏன் நினச்சியா? ஏன்னா உனக்கே தெரியும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உன் மேலே உள்ள மரியாதைக்காகவும் உன் மேலே பணத்துக்காகவும் அதுக்காக மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தானே பாஸ் என்னை செலக்ட் பண்ணேன். சொல்லு. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. தேங்க்ஸ் அ லாட் என் லைஃப்பில் நீ வந்ததுக்கு. யூஆர் ரியலி நீ நீ என் லைஃப்பில் வந்தது ஒரு பெரிய கிஃப்டடி. நிஜமாக தான். அவர் அப்படியே இந்த வார்த்தைகள் சொல்லும் போது உங்களுக்கு ஹார்ட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி நம்ம 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 ஒரு பர்சனுக்கு இவ்வளோ நெருக்கமாக ஒரு ஹார்ட்டில் வைப்பாங்களா? அந்தளவு நான் உங்களுக்கு ஸ்பெஷலா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செம்ம ஃபீலாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் வயன். என் லைஃப்பில் எதுவுமே இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக ஒன்று இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே அவரோட பேசுகிற வார்த்தைகள் அப்படியே கேட்டுட்டு உங்களுக்கு ஹார்ட் டப் 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 டப்னு அடிக்குது. தடவை எனக்கு எனக்கு எப்பயுமே மனுஷனோட உடம்பை பார்க்கும்போது அவன் ஸ்ட்ரக்சராக இருந்தான், அவன் கட்ஸாக இருந்தானா, அவனோட பாடி செம்மையாக இருந்துச்சுன்னா அப்போ தான் என் ஹார்ட் டப் 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 டப்புன்னு அடிச்சு கேட்டிருக்கேன். தடவை ஒருத்தனோட வார்த்தைகள் எனக்கு இப்படி ஒரு ஹார்ட் பீட் தருது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஷாக்கிங்லேயே இருந்துகிட்ருக்கீங்க. சங்குக்கு உங்களோட அப்படியே அந்த 2 சீக்ஸையும் பிடிச்சிட்டு லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரியும் உனக்கு லவ் பிடிக்காதுன்னு, but still it's okay for me. Love you. இந்த கிஸ் கண்டிப்பாக லஸ்ட் இல்லை, இது லவ்வுக்கான கிஸ். ஓகே, உனக்கு நெக்ஸ்ட் டைம் எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் லவ்வோட இருந்தால் மட்டுமே கிஸ் பண்ணு. உனக்காக என் லிப்ஸும் சரி நானும் சரி வெயிட் பண்ணுறேன். ஓகே, இனிமேல் என்னால் லஸ்ட்டோட உன்னை பார்க்க முடியாது. இதுக்கு மேலே நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல. அது ஒரு விஷயம். நீ வேணால் நான் லஸ்ட்ஃபுல்லுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் ஐ காண்ட். நான் ஆல்ரெடி உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேன். நீ சொன்னது உண்மைதான். ஏதோ ஒரு 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 தாட்டில் நான் உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நான் நினச்சது உண்மைதான். அதுக்காக சூஸ் பண்ணது தான் இந்த பாடி கார்டு. பட் நான் எப்பயுமே என் பிசைட்ஸில் உன்னை பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசை. அதுக்கு லவ் இருக்கணும். எனக்கு லஸ்ட் மட்டும் வேண்டாம். மட்டும் வேண்டாம். உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதான்னு கேட்டேன். எனக்கு
எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் ஷாக்காக இருப்ப. இல்லை நான் சொல்கிறேன் என்னது, ஐ லவ் யூ டூ. நிஜமாக இது லாஸ்ட்டுக்காக நான் கிஸ் பண்ணல. எனக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறது பழகிறது தான் பிடிக்கும் பாஸு. உண்மையாக தான். அது நீ இவ்வளோ நேரம் ஆசை பார்த்து பேசின பார்த்தியா, அதில் உண்மையாக நான் விழுந்துட்டேன். இது லவ்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், நீ பணக்காரன், உனக்கு அவ்வளோ சொத்து இருக்கு, அதில் தேவையே கிடையாது எனக்கு. நீ யார்? உனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் நானாக இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன். சரியா? இதை பார் அப்படிங்கிறாரு. உனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் கவலைப்படாத, இந்த வயன் இருக்கா, அடுத்தவங்க வீட்டில் திருடியாவது நம்ம 2 வேளை சோத்தை சாப்பிடலாம். புரியுதா? இல்லை எனக்கு புரியல, எப்படி திருட்ட இவ்வளோ பெரிய ஒரு நல்ல தொழில் மாதிரி எப்படி உன்னால் பேச முடியுது? அடுத்து நீங்கள் சிரிக்கீங்க. அடங்க அல்லப்பாரு, எனக்காக நீ உழைச்சி சாப்பாடு போட மாட்டியா? என்ன திருட்டனா அசால்ட்டாக பேசுகிறா? திருடுறது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? அதுக்கெல்லாம் ஒரு நேக்கு தெரியணும். எல்லாரும் எடுத்தோடனே திருடன் ஆட முடியாது. எவ்வளோ அடி உதைகள், நேக்க போகணும், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நாங்களும் ஒரு திருடியா எடுத்துருக்கோங்க. முதலாம் அதுக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பேசணும் தெரியுமா? எல்லாம் பாரு திருடனா எவ்வளோ, அதை வேற காலரை தூக்கி விட்டு சொல்லுவேன். ரிஸ்கியான ஜாபு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க பா. பட் ஐ லவ் யூ, அது உண்மைதான். ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன பார்வை? இவ்வளோ நாள் நீயும் நானும் மேக் அவுட் பண்ணதில்ல, நீ லவ் பண்ணி என்னான்னு தெரியல. பட் இன்னைக்கு நீயும் நானும் பண்ண போகிற மேக் அவுட்டில் வெறும் லவ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அன்யோ பாய் சராங்கே அமீஸ் ஹோப்பெல்லாம் நிக்கோ நீ